ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிடில நீங்க ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்காம தரிசனம் போறவங்களுக்கு எவ்வளவு நேரம் தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து அப்டேட் படி 40 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் வந்து அப்டேட்டா இருக்கு. டோக்கனுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா நேத்து எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சது. நேத்து 15,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. கவுண்டர்ஸ் எல்லாத்துலயுமே க்ரௌட் அதிகமா தான் இருந்தது ஆஃப்லைன் டோக்கன் வாங்குறதுக்கு. ஸோ டோக்கன் கிடைக்காதவங்க எல்லாமே வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு டைரக்டா போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நேத்து நிலவரப்படி அவுட் சைட் லைன் வந்து எஸ்எம்சி வரைக்கும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த டோக்கன் இல்லாம போகக்கூடிய தரிசனம் கண்டிப்பா 40 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்றத அபிஷியலா அவங்களே அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. 40 மணி நேரம் அப்படின்றது. ஸோ அப்ப எப்ப இருக்கிறவங்க தரிசனம் பார்த்திருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கான இலவச தரிசன டோக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்து சரி உங்களுக்கு வந்து ஒரு 9 மணி வரைக்கும் கூட இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா நைட் ஸ்லாட் வரைக்குமே எல்லா டோக்கன்ஸுமே தீந்துருச்சு. இன்னைக்கு வந்து 25,000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே சண்டே வந்து 25,000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்படி இருந்துமே காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு எல்லாமே எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட்டா வந்து தீந்துருச்சு. ஸோ நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா காலையில டோக்கன் ஃபுல்லா தீர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த டிஸ்பிளேல டிஸ்பிளே பண்ணது இதுதான். டுடே குவார்ட்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டுமாரோ டோக்கன்ஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கான டோக்கன் வந்து 6 மணிக்கு வந்து கொடுக்கப்படும். ரிலீஸ் வந்து டேட் வந்து டைம் வந்து 6 மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளைக்கான டோக்கன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி 8 இந்த மாதிரி அந்த டைமிங்ல தான் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து லைவா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 7:30 மணிக்கு டைமிங்கே பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஸ்லாட்டுக்கான டிக்கெட் வந்து ரன்னிங்ல இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்லாட்டுமே ரொம்ப சீக்கிரம் வந்து தீர்ந்துருச்சு. கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே 5 மணிக்கு மேலதான் இஷ்யூ பண்ணதா சொன்னாங்க. ஸோ ஒரு 2ல இருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டா எல்லா டோக்கன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு க்ரௌடு. ஸோ இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல இதுதான் இன்னைக்கான டோக்கன்ஸ் வாங்குறதுக்கான இன்னைக்குமே லைனு. ஸோ அவுட் சைடுமே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மழையும் விட்டு விட்டு பெய்யுது. கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ் கிளைமேட்டா தான் இருக்கு. ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா விட்டு விட்டு மழை, அதுக்கப்புறம் ரொம்ப கிளவுடியா தான் வந்து இருக்கு. ஆஃப்லைன்ல இன்னைக்கு டோக்கன் வாங்குறதுக்கு ரொம்பவே க்ரௌட் அதிகம். ஸோ நீங்க வந்து இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆஃப்லைன் டோக்கனோட அப்டேட்டா இருக்கு. நாளைக்கு காலையில 6 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 4:30 மணி 5 மணி அந்த மாதிரி போய் ரீச் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வெளியில டோக்கன் கிடைக்காதவங்களாம் அங்கேயே வெயிட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஏன்னா டோக்கன் இல்லாமே தரிசனம் போகலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கனால அவங்க எல்லாருமே ஃப்ரீ தர்ஷன்ல தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அதுவுமே இன்னும் டைம் அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணாங்க. ஒரு 30ல இருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா டேட்டுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து 16ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் ஓபன் பண்ணல, நாங்க புக் பண்ண ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 2 நாளுமே அடுத்த மாசம் மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் வந்து ஆகும். அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவாங்க என்னைக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை பார்த்து நீங்க வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 300 தரிசனம் மீதி நாட்கள் இந்த 16ஆம் தேதியும் 31ஆம் தேதி தவிர மீதி நாட்கள்ல ஓபன் பண்ணுவாங்க. அது எதுல ஓபன் ஆகும்னு பாத்தீங்கன்னா 500 தரிசனத்துல ஓபன் ஆகும். அதுக்கும் இன்னும் அஃபிஷியலா அவங்க வந்து இந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் வந்துச்சுன்னா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். அந்த டைம்ல நீங்க வந்து உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 300 எப்படி போறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த 500 தரிசனமுமே. ஸோ வெள்ளி சனி இந்த 2 நாளுமே பாத்தீங்கன்னா திருமலையில ஹெவி க்ரௌடா தான் இருக்கு. அதுவும் டோக்கன் எல்லாம் போகக்கூடிய இலவச தரிசனம் அளவில்லாத கூட்டமா தான் இருக்கு. நைட்டெல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணி நேத்து போனவங்களே வந்து ரொம்ப நேரம் நாங்க வந்து குடோன்ல வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க வயசானவங்களையெல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா ஒரு டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் ஓகேங்களா. ஸோ அதுல ஒரு குடோன்ல 2 மணி நேரம் வெயிட் பண்ணா கூட தப்பு இல்லை. ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 40 48 எல்லாம் ரொம்ப அதிகம் ஓகேங்களா டைமிங். சில பேர் நைட்டுமே குடோன்லயே ஸ்டே பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு ஓபன் பண்ணி விட்டதும் லைன்ல நடந்து போறாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த நிலவரம் தான் போயிட்டு இருக்கு. இந்த டோக்கன் 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம ஒவ்வொரு கவுண்டர்லயும் எவ்வளவு நேரம் அந்த டோக்கன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலே மதியம் 1 மணி ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 3 4 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்த நாளெல்லாம் நம்ம பார்த்தோம்.
ஆனால் இந்த வாரம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த சனி 2 நாளுமே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் எல்லாம் காலையில் டைம்லேயே தீர்ந்து போச்சு. ஸோ ஓப்பன் ஆனதும் தெரியல, முடிஞ்சதுமே தெரியல. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் திருமலையில் நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக வன போஜனம் நாளைக்கு நவம்பர் 13ஆம் தேதி நாளைக்கு திருமலையில் வந்து நடக்குது. ஸோ இதனால நாளைக்கு வந்து கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபரங்கா சேவாலாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேவா டிக்கெட் அவங்க வந்து இஷ்யூ பண்ணவே இல்லை. அதனால தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறனால தான் இந்த சேவா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இதுக்கான ஸ்னபன திருமஞ்சனம் வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்த்திகை வனபோஜனம் நாளைக்கு திருமலையில் வந்து நடக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். மேபி வந்து அதனால கூட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. எப்பவுமே திருமலையில் ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் அப்படின்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் இது வார இறுதி நாட்கள் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஸோ மழை விட்டு விட்டு பெய்யுது, அதனால போகும்போது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தது ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சிஆர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே ஹெவி லைன் நிற்கிது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் வந்து டிசம்பர் மாதத்துக்கு எது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேயும் மேபி கிளைமேட் அண்ட் மழை இதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் ரூம்ஸோட அப்டேட் வரல, ஓகேங்களா? நீங்கள் டிக்கெட் இல்லைன்னா கூட ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். எனக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் கிடைக்கல, ஆனால் நான் தரிசனம் கண்டிப்பாக போகலான்ட்டு பிளான் இருக்கீங்கன்னா தாராளமாக டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம். 2 பேர்த்தோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து தான் நம்ம கண்டிப்பாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் கொடுப்பாங்க, வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ தர்ஷன் போகிறீங்க, இல்லை அப்படின்னா சீனியர் சிட்டிசனில் நீங்கள் தரிசனம் போகிறதுக்கு பிளான் வச்சுருந்தா கூட ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் வந்து நம்ம புக் பண்ண டேட்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் புக் பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா இப்போ ஓப்பன் ஆகும்போதே புக் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. 300 ரூபா தரிசனத்தில் இந்த டைம் காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு 4 மணி 5 மணி ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையில் 11 12 மணி ஸ்லாட் வந்து இருக்கல. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து அலாட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் நான் புக் பண்ணிட்டு லேட் ஆகி போனால் விடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே நிறைய பேத்துக்கு இருக்குது. சம்டைம்ஸ் அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா ஏன் நீங்கள் லேட் ஆகி வந்தீங்க ஸ்கேன் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, நீங்கள் தமிழில் பேசினா அவங்க தமிழ்லே பேசுவாங்க, கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் அங்கே போயிட்டு லேட் ஆயிடுச்சு, ஒரு 1 hour 2 hourனா நம்ம ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி ஏதாவது இஷ்யூஸ் ஆகிச்சு அப்படின்னா உங்களால் சாமி பார்க்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் இந்த டைம் கிடைக்கல, அமௌண்ட் வந்து நிறைய பேருக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒர்க்கிங் டேஸ், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸில் ஒரு 7லேருந்து 10 நாளுக்குள்ளே அது ரீஃபண்ட் வந்து ஆகிரும், ஓகேங்களா? கேட்வேலாம் வந்து பெண்டிங்கில் இருக்கும், அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் போயிட்டு பேங்க்கில் பாஸ்புக் கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆன மாதிரி காட்டும். பட் ஒரு 7லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும், அந்த டிரான்சாக்ஷனே காட்டாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ அது ஒன்றும் நீங்கள் வரி பண்ணாதீங்க. 500 ரூபா தரிசனம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அஃபிஷியலாக அப்டேட்ஸ் வருது, உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.